சிலர் நாள் முழுவதும் சாப்பிட்டும் எடை அதிகரிக்காமல் இருப்பது ஏன்? மற்றவர்கள் மிக குறைவாக சாப்பிட்ட பிறகும் ஏன் வயிறு உப்புசம் அடைகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உடல் பருமன் என்பது அதிகமாக சாப்பிட்டதன் விளைவாகுமா, அல்லது நாம் இன்னும் இசை புரிந்து கொள்ளாத ஒரு ஆழமான மர்மம் இதற்கு பின்னால் உள்ளதா? இன்று மிகவும் மேம்பட்ட அறிவியல் ஆய்வுகளிலிருந்து நமது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வேதங்கள் மற்றும் உபநிடதங்களின் ஆழம் வரை மறைக்கப்பட்ட உடல் பருமன் இசை பற்றிய கண்ணுக்கு தெரியாத உண்மையை வெளிப்படுத்தப் போகிறோம். ஆனால் இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவதற்கு இசை முன் உங்கள் பாதுகாப்பிற்கான ஒரு முக்கியமான மறுப்பு. இந்த வீடியோ பண்டைய ஆயுர்வேத தத்துவம் மற்றும் நவீன அறிவியல் ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி விளக்க காட்சி. இது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை. எனவே உங்கள் வாழ்க்கை முறையிலோ அல்லது உணவு முறையிலோ பெரிய மாற்றங்களை இசை செய்வதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகவும். இன்றைய தலைமுறையில் உடல் பருமன் ஏன் ஒரு தொற்றுநோயாக பரவுகிறது? இதை புரிந்து கொள்ள நாம் உடல் பருமனை தாண்டி சிந்திக்க வேண்டும். தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது, அன்னம் பிரம்மேதி வியேஜனாத், அதாவது உணவு பிரம்மம், உணவே வாழ்க்கை. ஆனால் இன்று நாம் இந்த உயிரை கொடுக்கும் உணவை மெதுவான விஷமாக மாற்றியுள்ளோம். தத்துவார்த்தம் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் மனிதர்கள் இனி தங்கள் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டும் சாப்பிடுவதில்லை. மாறாக அவர்களின் உள்வெறுமை, இசை தனிமை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை நிரப்பவே சாப்பிடுகிறார்கள். ஆன்மாவும் மனமும் பசியாக இருக்கும்போது அந்த பசியை போக்க தங்கள் உடலை உணவில் நிரப்ப முயற்சிக்கிறார்கள். இந்த அதிகரித்த எடை வெறும் கொழுப்பு மட்டுமல்ல, நம் உடல்கள் சுமக்கும் சொல்லப்படாத பதற்றம் மற்றும் அடக்கப்பட்ட உணர்ச்சிகள். நாம் உண்மையில் உணவை விழுங்குவதில்லை, மாறாக நமது அச்சங்கள் மற்றும் கவலைகளை விழுங்குகிறோம். நவீன அறிவியலும் இப்போது இந்த பண்டைய உண்மைக்கு தலை வணங்குகிறது. இசை விஞ்ஞானிகள் சமீபத்தில் குடல் மூளை அணுகல் பொறிமுறையை கண்டுபிடித்தனர். இது நமது வயிற்றில் நமது மூளையை கட்டுப்படுத்தும் மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் உள்ளன என்று கூறுகிறது. நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தால் இந்த பாக்டீரியாக்கள் இனிப்புகள் அல்லது குப்பை உணவை சாப்பிட சமிக்ஞை செய்கின்றன. இதே கருத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மகரிஷி சரகர் ஆயுர்வேதத்தில் இரைப்பை நெருப்பு செரிமான நெருப்பு வடிவில் விளக்கினார். நமது செரிமான நெருப்பு பலவீனம் அடையும் போது நாம் சாப்பிடும் அனைத்தும் ஆற்றலாக மாற்றப்படுவதற்கு பதிலாக பொதுவான நச்சுகள் அல்லது பிடிவாதமான கொழுப்பாக மாறி உடலில் அழுகும். நாம் கொழுப்பை மட்டும் பெறவில்லை, நாம் உண்மையில் செரிக்கப்படாத உணவு மற்றும் செரிக்கப்படாத எண்ணங்களின் குப்பை கிடங்காக மாறிவிட்டோம். இந்த மர்மத்திற்கு மற்றொரு முக்கிய காரணம் இயற்கையின் சுழற்சிகளுடனான நமது தொடர்பை இழப்பதுதான். சாண்டோக்கிய உபனிஷத் சூரியனுக்கும் இசை உடலுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை விவரிக்கிறது. இதை நவீன அறிவியல் சர்க்காடியன் ரிதம் என்று அழைக்கிறது. இதற்காக விஞ்ஞானிகள் நோபல் பரிசு கூட பெற்றுள்ளனர். சூரியன் மறையும் போது நம் வயிற்றில் உள்ள இரைப்பை நெருப்பும் தூங்க செல்கிறது என்பது விதி. ஆனால் இன்றைய தலைமுறை நள்ளிரவில் பீட்சா மற்றும் பர்கர்களை சாப்பிடுகிறது. உடல் தூங்க வேண்டிய நேரம் வரும்போது அதை ஜீரணிக்கும் பணியில் ஈடுபடுத்துகிறோம். இதன் விளைவாக நமது DNA மற்றும் ஹார்மோன்கள் முற்றிலும் குழப்பமடைகின்றன. மேலும் அவை அந்த உணவை வயிற்றை சுற்றி பிடிவாதமான கொழுப்பாக சேமித்து வைக்கின்றன. நம் முன்னோர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தபோதிலும் இந்த அண்ட கடிகாரத்தை புரிந்து கொண்டோம். நாம் படித்திருந்தாலும் நம் சொந்த உடலின் எதிரிகளாகி விட்டோம். ஆனால் காத்திருங்கள், உடல் பருமனுக்கு மிகப்பெரிய காரணம் இரவில் சாப்பிடுவது அல்லது மன அழுத்தம் மட்டுமல்ல. நீங்களும் நானும் ஒவ்வொரு காலையிலும் எழுந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் செய்யும் ஒரு பெரிய, கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத தவறு உள்ளது. நமது பண்டைய நூல்களில் தடை செய்யப்பட்ட ஒரு தவறு. ஆனால் இன்றைய நாளமில்லா சுரப்பியல் மற்றும் ஹார்மோன் அறிவியல் அதை உடல் பருமனுக்கான உண்மையான தூண்டுதலாக கருதுகிறது. அந்த ஒரு தவறை நீங்கள் சரி செய்யும் வரை உலகில் உள்ள எந்த டயட் அல்லது ஜிம் உங்களை எடை குறைக்க செய்யாது. அந்த மர்மமான தவறு மற்றும் சரியான உணவு, அதன் அளவு மற்றும் உடல் பருமனை ஒழிக்கக்கூடிய அதன் துல்லியமான நேரம் பற்றி நான் உங்களுக்கு மேலும் கூறுவேன். ஆனால் அதற்கு முன் ஒரு கணம் இடைநிறுத்தி உங்களை நீங்களே இணைத்துக் கொண்டு கருத்துக்கள் பிரிவில் நேர்மையாக சொல்லுங்கள். இசை, நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் அல்லது சோகமாக இருக்கும்போது நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீர்கள்? உங்கள் பதில் அடுத்த பகுதியில் மறைந்திருக்கும் ரகசியத்தை புரிந்து கொள்ள உதவும். விழித்தெழுந்ததும் நாம் செய்யும் மிகப்பெரிய தற்செயலான தவறு வெறும் வயிற்றில் தேநீர் அல்லது காப்பி குடித்துவிட்டு நமது மொபைல் போன் திரைகளை பார்ப்பது. மூளையின் ஹார்மோன் அறிவியலான எண்டோக்ரைனாலஜி மன அழுத்த ஹார்மோனான இசை கார்டிசோல் விழித்தெழுந்ததும் நம் உடலில் இயற்கையாகவே உயர்ந்துள்ளது என்று கூறுகிறது.
நம் கண்களையும் உடலையும் உடனடியாக காப்பின் அல்லது திரைகளின் நீல ஒளிக்கு வெளிப்படுத்தும்போது இந்த ஹார்மோன் ஆபத்தான அளவை அடைகிறது. நமது ரிக்வேதத்தில் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது அமைதி மற்றும் அண்ட ஆற்றலை உறிஞ்சுவதற்கான நேரம். இருப்பினும் நாம் நமது நாளை மன அழுத்தம் மற்றும் அமிலத்தன்மையுடன் தொடங்கும்போது நமது மூளை உயிர் வாழும் பயம் முறையில் செல்கிறது. மூளை ஒரு பஞ்சம் நெருங்கி வருவதை உணர்கிறது. மேலும் பாதுகாப்பிற்காக நாள் முழுவதும் உண்ணும் ஒவ்வொரு உணவு தானியத்தையும் வயிற்றை சுற்றி கொழுப்பாக சேமிக்க தொடங்குகிறது. நவீன அறிவியல் இந்த கொழுப்பு குவிப்புக்கு இன்சுலின் எதிர்ப்பு எனப்படும் மற்றொரு முக்கிய குற்றவாளியை இசை கூறுகிறது. இது அறிமுகமில்லாதவர்களால் கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்சுலினை உங்கள் உடலின் கண்காணிப்பு குழுவாக கருதுங்கள். இது உணவிலிருந்து உங்கள் செல்களுக்குள் நுழையும் ஆற்றலுக்கான கதவை திறக்கிறது. ஆனால் இன்று நமது உணவுகளில் நார்சத்து மிகவும் குறைவாகவும் பேக் செய்யப்பட்ட உணவுகளிலிருந்து மறைக்கப்பட்ட சர்க்கரை அதிகமாகவும் உள்ளது. இந்த இசை காவல்காரனுக்கு செல்கள் தங்கள் கதவுகளை மூடிவிட்டன என்பது தெளிவாகிவிட்டது. இப்போது அந்த ஆற்றல் உடலை சுற்றி திரிந்து இறுதியில் பிடிவாதமான கொழுப்பாக மாறுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுர்வேதம் இந்த நிலையை சளி, இசை மற்றும் கொழுப்பின் ஏற்றத்தாழ்வு என்று விளக்கியது. நாம் அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் எடை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நாம் உண்ணும் உணவை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை நம் உடல்கள் மறந்துவிட்டன. உடல் பருமனுக்கு மற்றொரு மர்மமான காரணம் நம் உடலில் உள்ள நீர் உறுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதர்வவேதம் தண்ணீர்தான் இறுதி மருந்து என்று தெளிவாக கூறுகிறது. இதற்கிடையில் ஜப்பானிய விஞ்ஞானி டாக்டர் மசாரு எமோட்டோ நீர் நினைவகம் என்ற தனது கண்டுபிடிப்பில் தண்ணீர் நம் உணர்ச்சிகளையும் நமது குடிப்பழக்கங்களையும் நினைவில் கொள்கிறது என்பதை நிரூபித்துள்ளார். இன்று நாம் பெரும்பாலும் குளிர்சாதன பெட்டியிலிருந்து தண்ணீரை ஒரு பாட்டிலில் நின்று விழுங்குகிறோம். அறிவியலின்படி இந்த முறையில் தண்ணீர் குடிப்பது நம் வாயிலுள்ள உமிழ்நீர் தண்ணீருடன் சேர்ந்து வயிற்றை அடைவதை தடுக்கிறது. இது உடலின் pH அளவை சீர்குலைத்து நீர் தக்கவைப்புக்கு வழிவகுக்கிறது. பலர் அனுபவிக்கும் எடை அதிகரிப்பு உண்மையில் கொழுப்பு அல்ல, மாறாக அவர்களின் உடலில் குவிந்துள்ள அசுத்த நீர். இது வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. உட்கார்ந்து அமைதியாக இருக்கும்போது சிறிய சிப்ஸில் தண்ணீரை குடிப்பது இசை உடல் பருமனுக்கு எதிரான போராட்டத்தில் பாதி. இப்போது மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இந்த குழப்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது? அதற்கான சிகிச்சை என்ன? மிகவும் துல்லியமான மற்றும் அறிவியல் பூர்வமான சிகிச்சை நமது பண்டைய யோகா நூல்களில் உள்ள ஒரு சிறிய இசை சூத்திரத்தில் உள்ளது. லங்கானம் பரமௌஷதம், அதாவது உண்ணாவிரதம் தான் இறுதி மருந்து. இன்றைய நவீன உலகம் இந்த அறிவியலை இடைவிடாத உண்ணாவிரதம் என்று அழைப்பதன் மூலம் பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறது. சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சாப்பிடுவது சமண மதத்தின் சாபுகார விதியாக இருந்தாலும் சரி, நமது பழைய தலைமுறையினரின் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அறிவியல் சோதனையில் தேர்ச்சி பெற்றுள்ளன. நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. இரவு உணவிற்கும் காலையின் முதல் உணவிற்கும் இடையில் உங்கள் உடலுக்கு குறைந்தது 14 முதல் 16 மணி நேரம் ஓய்வெடுக்கவும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆற்றலுக்காக அதன் சொந்த சேமித்து வைக்கப்பட்ட கொழுப்பை உருக்கத் தொடங்குகிறது. அறிவியல் அடிப்படையில் இது ஆட்டோபேஜி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த அற்புதமான கண்டுபிடிப்புக்காக ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமி டைரண்டாய்டு 16இல் நோபல் பரிசை பெற்றார். ஆனால் காத்திருங்கள், 16 மணி நேர உண்ணாவிரதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முதல் கடி நீங்கள் எடை குறைப்பீர்களா அல்லது விரைவாக அதிகரிப்பீர்களா என்பதை தீர்மானிக்கிறது. இவ்வளவு நீண்ட உண்ணாவிரதத்திற்கு பிறகு நீங்கள் தவறான உணவை சாப்பிட்டால் இசை இந்த அமிர்தம் கூட விஷமாக மாறக்கூடும். நமது பண்டைய சமையலறைகளில் சில மர்மமான மசாலா பொருட்களும் சாதாரணமாக தோன்றும் உணவுகளும் உள்ளன. அவை குறிப்பிட்ட அளவுகளிலும் குறிப்பிட்ட நேரங்களிலும் உட்கொள்ளப்படும் போது ஆழ்ந்த தூக்கத்தின் போது கூட கொழுப்பை கரைக்கும் ஒரு தெர்மோஜெனிக் கொழுப்பை எரிக்கும் விளைவை உருவாக்குகின்றன. இந்த அற்புதமான உணவு என்ன? அதன் சரியான அளவு என்ன? அதை உட்கொள்ள இசை சரியான நேரம் எது? இதை அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் விரிவாக விளக்குகிறேன். ஆனால் அதுவரை உங்களை நீங்களே பார்த்து கருத்துக்களில் சொல்லுங்கள். நீங்கள் நாள் முழுவதும் உங்கள் உணவை கவனமாக மென்று சாப்பிடுகிறீர்களா அல்லது இறுதி வரை விரைந்து செல்கிறீர்களா? உங்களுடைய இந்த எளிய பதில் உடல் பருமனின் மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த உள்ளது. இப்போது மர்மமான தீர்வை பற்றி பேசலாம். இசை அறிவியல் மற்றும் ஆயுர்வேதத்தின் அற்புதமான கலவை. 16 முதல் 16 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த பிறகு நீங்கிய முதல் விஷயம் உங்கள் உடலின் செரிமான நெருப்பை எழுப்புவது, அதை அணைப்பது அல்ல. விழித்தவுடன் நீங்கள் குடிக்கும் முதல் பானம் வெற்றி நீராக இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு சிட்டிகை இலவங்கப்பட்டை, அரை டீஸ்பூன் துருவிய இஞ்சி மற்றும் சில துளிகள் புதிய எலுமிச்சையை கலந்து குடிக்கவும். அறிவியலின்படி இலவங்கப்பட்டை உங்கள் பலவீனமான இன்சுலினை உடனடியாக அமைதிப்படுத்துகிறது. இஞ்சி வெப்ப உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கொழுப்பை நேரடியாக ஆற்றலாக மாற்றுகிறது. மேலும் எலுமிச்சை உடலிலிருந்து அசுத்தங்களை வெளியேற்றுகிறது. இது சாதாரண பானம் அல்ல, இது உடலின் செயலற்ற வளர்ச்சிதை மாற்றத்தை தொடங்குவதற்கான ஒரு பண்டைய வேத சூத்திரம். இப்போது உங்கள் முதல் உணவு வருகிறது, காலை உணவு.
இன்றைய தலைமுறையினர் தங்கள் நாளை ரொட்டி, ஜாம், இனிப்பு தானியங்கள் அல்லது புரோட்டாக்களுடன் தொடங்குகிறார்கள். இந்த இனிப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு இன்சுலினில் திடீர் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. இது நேரடியாக கொழுப்பு சேமிப்பிற்கு வழிவகுக்கிறது. அதற்கு பதிலாக உங்கள் முதல் உணவில் புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்திருக்க வேண்டும். இதற்காக ஒரு கைப்பிடி பாதாம், சில வால்நட்ஸ் மற்றும் இரவில் தண்ணீரில் ஊற வைத்த பூசணிக்காய் அல்லது சூரியகாந்தி விதைகளை சாப்பிடுங்கள். அவற்றுடன் முளைத்த வெண்டைக்காய் அல்லது கொண்டைக்கடலையையும் உட்கொள்ளுங்கள். ஊற வைத்த கொட்டைகள் மற்றும் முளைத்த தானியங்கள் முக்கிய சக்தியால் நிறைந்தவை என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. அவை உங்களை நீண்ட நேரம் நிரம்பியதாக உணர வைக்கின்றன, மனதை அமைதிப்படுத்துகின்றன, மேலும் பாதுகாப்பிற்காக கொழுப்பை சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உடலுக்கு சமிக்கை செய்கின்றன. மதிய உணவின் நேரமும் அளவும் மிக முக்கியமானவை. சரக சம்ஹிதாவின் கூற்றுப்படி சூரியன் உச்சத்தில் இருப்பதால் உடலின் இரைப்பை நெருப்பு மதியம் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை மிகவும் வலிமையானது. இந்த நேரத்தில்தான் நீங்கள் உங்கள் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சத்தான உணவை உண்ண வேண்டும். உங்கள் தட்டிற்கான விதி எளிது. தட்டில் பாதி நார்ச்சத்து நிறைந்த பச்சையாகவோ அல்லது லேசாக வேக வைத்த காய்கறிகளாகவோ இருக்க வேண்டும். 4 பங்கு பருப்பு அல்லது பனீர், புரதம், மீதமுள்ள பாதி திணை, சோளம் அல்லது ராகி ரொட்டி சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்க வேண்டும். அறிவியல் இதை ஒரு சீரான ஊட்டச்சத்து தட்டு என்று அழைக்கிறது. சாப்பிடும்போது டிவி அல்லது மொபைல் போனை அணைத்து விடுங்கள். நீங்கள் முழு செறிவுடன் சாப்பிட்டு நன்கு மென்று சாப்பிடும்போது உங்கள் மூளை 20 நிமிடங்கள் ஓய்வெடுக்கும். பின்னர் லெப்டின், திருப்தியை குறிக்கும் ஹார்மோனை வெளியிடுகிறது. நீங்கள் மிக விரைவாக சாப்பிட்டால் உங்கள் மூளை இந்த சமிக்ஞையை பெறாது, மேலும் நீங்கள் 2 மடங்கு அதிகமாக சாப்பிடுவீர்கள். இரவு உணவு. உடல் பருமனுக்கு எதிரான போராட்டத்தில் இரவு உணவு இறுதி மற்றும் மிக முக்கியமான கட்டமாகும். சமண தத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் போன்ற நவீன சர்க்காடியின் உயிரியலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நமது செரிமான அமைப்பு செயல்படுவதை நிறுத்துகிறது என்று நம்புகிறது. எனவே இரவு உணவு லேசாக இருக்க வேண்டும் மற்றும் மாலை 7:30 மணிக்கு முன் சாப்பிட வேண்டும். கனமான தானியங்கள், கோதுமை அல்லது அரிசியை முற்றிலும் தவிர்க்கவும். அதற்கு பதிலாக சுரைக்காய் அல்லது கீரையின் சூடான சூப் சாப்பிடுங்கள், அல்லது வறுத்த தாமரை விதைகளுடன் ஒரு சிறிய கிண்ணம் பப்பாளி சாப்பிடுங்கள். படுக்கைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு அரை கப் வெதுவெதுப்பான நீரில் ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை கலந்து குடிக்கவும். ஜாதிக்காய் உங்கள் நரம்பு மண்டலத்தை மிகவும் ஆழமாக அமைதிப்படுத்துகிறது. நீங்கள் தூங்கி விடுவீர்கள். மேலும் நவீன ஆராய்ச்சி பெரும்பாலான கொழுப்பு நீங்கள் விழித்திருக்கும் போதல்ல, மாறாக ஆழ்ந்த மன அழுத்தமில்லாத தூக்கத்தின் போது இழக்கப்படுகிறது என்பதை நிரூபித்துள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இறுதியில் உடல் பருமன் என்பது ஒரு உடல் பிரச்சனை மட்டுமான, இது மனதிற்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வின் நேரடி பிரதிபலிப்பாகும். பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், யுக்தஹார் விஹாரஸ்ய யோகோ பவதி துக்கஹ, அதாவது சரியான உணவு மற்றும் சரியான வாழ்க்கை பழக்கத்தை பராமரிப்பவர் மட்டுமே யோகாவை அடைகிறார் மற்றும் துன்பம் மற்றும் நோயிலிருந்து விடுபடுகிறார். உங்கள் உணவை சுவைக்கான ஆதாரமாக மட்டுமல்லாமல் உங்கள் உடலின் கோவிலுக்கு ஒரு காணிக்கையாக கருதும்போது உங்கள் உடல் தானாகவே அந்த காணிக்கையை கொழுப்பாக அல்ல, ஆற்றலாக மாற்றும். இந்த ஆன்மீக மற்றும் அறிவியல் உண்மையை உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையின் சுழற்சிகளுடன் நகர்ந்து உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வதை பாருங்கள். இப்போது நான் புறப்படுவதற்கு முன் எனக்கு ஒரு இறுதி கேள்வி உள்ளது, மேலும் கருத்துக்கள் பிரிவில் உங்கள் பதில் நிச்சயமாக எனக்கு வேண்டும். நாளை முதல் உங்கள் வழக்கத்தில் முதலில் என்ன மாற்றத்தை செயல்படுத்தப் போகிறீர்கள்? உட்கார்ந்திருக்கும் போது தண்ணீர் குடிக்கவும், சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சாப்பிடவும், அல்லது காலையில் உங்கள் மொபைல் போனை விட்டுவிட்டு உங்களுக்கு நேரம் ஒதுக்கவும். இந்த அர்ப்பணிப்பு இந்த புதிய பயணத்தின் முதல் மற்றும் வலுவான படியாக மாறும். இந்த கண்ணுக்கு தெரியாத உடல் பருமன் போரில் போராடும் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிரவும். ஆரோக்கியமாக இருங்கள், தகவல் அறிந்தவர்களாக இருங்கள்.